வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சத்யா ஸ்பார்க்கிள்ஸ் நிறுவனர் திரு சத்யநாராயணன் அவர்களோட நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு மிக பயனுள்ள ஒரு முக்கியமான தலைப்புல நம்ம இன்னைக்கு உரையாட இருக்கிறோம். இது ஒரு நீளமான ரெக்கார்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலேயே போகலாம். ஆனா நீங்க இந்த ஒளிப்பதிவை முழுமையா ஒரே நேரத்துல கேட்கணுன்ற அவசியம் இல்ல. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்க பிரேக் பண்ணி கேளுங்க. ஆனா ஒரு தடவையாவது கடைசி வரைக்கும் கேளுங்க. வணக்கம் சார். போன முறை பதிவு பண்ண புத்தரை பத்தின நம்ம உரையாடலுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த முறை பயங்கர அடிப்படையான ஒரு விஷயத்தை பத்தி மற்ற நண்பர்களுக்கு மட்டும் இல்லாம எனக்கும் கூட இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த 20 வருஷத்துல ஒரு சர்டிஃபைட் லைஃப் கோச் என்ற முறையில பலதரப்பட்ட மக்களோட இன்டராக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பயம் பத்தின சுவையான விஷயங்களையும் அனுபவங்களையும் பத்தியும் தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வணக்கம்மா. இந்த உரையாடல்ல உங்களோட மீண்டும் இணைந்ததில ரொம்ப மகிழ்ச்சி. நான் என் வாழ்நாள்ல இதுவரை கத்துக்கிட்ட விஷயங்களையும், ஆராய்ச்சி அடிப்படையில சொல்லப்பட்ட சில கருத்துக்களையும் ஷேர் பண்றதுல எனக்கும் ஒரு திருப்தி தான். முதல்ல சார், தினம் தினம் நமக்கு ஏற்படுற இந்த பயம் அப்படின்னா என்ன? ஒரு சராசரி மனுஷன் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எளிமையா சொல்லணும்னா, பயம்ன்றதே நம்ம உயிர் வாழறதுக்கு இயற்கையா வரக்கூடிய ஒரு உணர்ச்சி தான். பொதுவா ஆ நம்ம அஸ்யூம் பண்ற ஒரு ஆபத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு தற்காலிக உணர்ச்சி தான் பயம். இன்னும் சொல்லப்போனா, பயம் வந்து ஒரு மனிதனோட அங்கம், ஒரு பகுதி. பயம்ங்கிறது ஒரு உணர்ச்சின்னு சொன்னீங்க. ஆனா சில சமயங்கள்ல உணர்வுன்னு சொல்றோமே. இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அ அறிவியல் பார்வையில உணர்வு, அதாவது சென்சேஷன்றது நம்ம கண்கள், காதுகள், மூக்கு, தோல், நாக்கு மூலம் நாம பெறக்கூடிய ஒரு முதல் நிலை தகவல் தான். உணர்ச்சி, அதாவது எமோஷன்றது அந்த உணர்வுகள் நம்ம மனசுக்குள்ள உருவாக்கக்கூடிய ஒரு ஆழமான தாக்கம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு திகில் காட்சிய பார்க்குறப்போ, உணர்வு, உணர்ச்சி இந்த 2 நிலைகளையுமே நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க திரையில திடீர்னு ஒரு பயங்கரமான உருவத்த பார்க்குறப்போ, உங்க கண்கள் அந்த காட்சிய பார்க்குது. உங்கள் காதுகள் அந்த மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சத்தத்தையும் கேட்குது. இத உங்க மூளை ஒரு உணர்வா, அதாவது ஒரு சென்சேஷனா தான் பதிவு செய்யுது. அப்புறம் உங்க மூளை அந்த படத்தையும், சத்தத்தையும் பயங்கரமானதுன்னு புரிஞ்சுக்குது. உடனே உங்க இதய துடிப்பு அதிகரிக்கலாம், வியர்க்கலாம். சிலர் பேர் வந்து கண்ண மூடிட்டு கூட இருப்பாங்க. ஆ இதுதான் பயம்ன்ற உணர்ச்சி. அதாவது எமோஷன். சிம்பிளா சொல்லணும்னா, உணர்ச்சின்றது உணர்வுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு மாறுபாடு. உணர்வுன்றது ஒரு சிக்னல். ஆனா உணர்ச்சின்றது ஒரு ரியாக்ஷன். உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் உள்ள வேறுபாட்ட ஒரு நடைமுறை சம்பவத்தை உதாரணமா காட்டி நல்லா விளக்குனீங்க. ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு. பயம் நமக்கு அவசியம்னு சொல்றீங்களா? நிச்சயமா. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட அளவு பயத்துடன் நம்ம இருக்கும்போது தான், ஆ நம்ம எல்லாரும் ஒரு எக்ஸாம கூட சரியான முறையில எதிர்கொள்ள முடியும். சரியா? ஆ ஓரளவு பயம் இல்லன்னா, நம்மால ஒரு ரோட கூட கவனமா கிராஸ் பண்ண முடியாது. இல்லையா? இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பயப்பட போறோம்னு முன்னமே தெரிஞ்சுட்டு தானே ஒரு பேய் படத்துக்கு நம்ம போறோம். ரொம்ப விலை குடுத்து வாங்கணும்னு சொல்ற மாதிரி, பயத்த விலை குடுத்து வாங்கி அந்த படத்த ரசித்துக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோம். நம்மோட பேய் பயத்த நம்பி தானே அந்த மாதிரி சினிமா எடுக்குறாங்க. ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, ஒவ்வொரு தோல்விக்கும், ஒவ்வொரு வெற்றி கதையிலும் கூட பயன்ற ஒரு உணர்ச்சி கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்களே கூட உங்க அனுபவத்துல இத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, பயம்ன்றது எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும். ஏன்னா, நம்ம எல்லாமே ஒரு தனி உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மனதளவுல. பயம்ன்றது ஒரு உணர்ச்சின்னு சொல்லிட்டீங்க. அதனால அது எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு தானே சார்? அப்படி இல்லம்மா. உதாரணத்துக்கு இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுவோம். கோல்டு விலை நாளுக்கு நாள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏறிட்டே போகுது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆ ஏற்கனவே அதிகமா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயம். இவங்க விலை குறைஞ்சிடக்கூடாதேன்னு ஒரு பயம் கூட இருக்கலாம். அதே நேரத்தில இனிமே கடன் வாங்கி தான் நகை போட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு,
தினம் தினம் சிம்ம சொப்பனம் தான். இன்னொரு விஷயம், இருக்கிற கோல்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லாபம். ஏன்னா, குறைஞ்ச கோல்டுக்கு அதிக கடன் கிடைக்கும். ஆனா, ஏற்கனவே அதிக கோல்ட 1 வருஷத்துக்கு முன்னாட அடமானம் வச்சிருந்தவங்களுக்கு அவங்க வருத்தப்படுவாங்க. ஆக, இங்க வந்து வெளிப்புற சிச்சுவேஷன் ஒண்ணுதான். ஆனா, பலதரப்பட்ட மக்கள் வந்து பல விதத்துல பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பயமும் கூட அந்த பயத்தோட அளவும் வேறுபடுது. உங்க விளக்கம் நல்லா இருந்தது சார். இப்ப சரியா புரியுது. வேகமா மாறி வர இந்த பரபரப்பான காலகட்டத்துல, இந்த பயம் அதிக அளவுல அடிக்கடி நம்ம மனசுல வருதுன்னு நெனைக்கிறேன். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொல்றது சரிதான். ஆல்பர்ட் கேமஸ்ன்ற ஒரு பிரபல எழுத்தாளர், அவர் ஒரு பிலாசபர் கூட. அவர் சொன்ன ஞாபகம் வருது. அவர் என்ன பண்ணாருன்னா, கடந்த 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அப்புறம் அறிவியல் கண்டுபிடிப்புகள், இப்படி பல விஷயங்கள பொருத்தி பார்த்து, அந்தந்த செஞ்சுரிகளுக்கு பேர் வச்சாரு. 17வது நூற்றாண்ட வந்து ஒரு கணிதத்தின் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னாரு. 18வது நூற்றாண்ட வந்து ஒரு இயற்பியல் நூற்றாண்டுன்னு சொன்னாரு. 19வது நூற்றாண்ட உயிரியலின் நூற்றாண்டுன்னு சொன்னாரு. ஆனா 20வது நூற்றாண்டுக்கு வரும்போது, அவர் வந்து அச்சத்தின் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஊகா வேர்ல்ட்ல பயம்ன்றது நாளுக்கு நாள் அ எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்ட ஜாஸ்தியாகிட்டு தான் வருது. அதோட பாதிப்ப பல ரூபங்கள்ல மக்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால தான் பயத்த பத்தின சரியான புரிதல் எல்லோருக்கும் அவசியம்னு நான் நினைக்கிறேன். துரதிர்ஷ்டவசமா மருத்துவ விஞ்ஞானம் பயத்துக்கு எந்த மருந்தையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. வூக்கா வேர்ல்டுன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? ஊக்கான்றது நம்ம வாழ்க்கைய ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு கோட்பாடு தான். இந்த கொள்கைய யார் உருவாக்கணும்னு சொன்னா, அமெரிக்க இராணுவம். ஏன் தெரியுமா? சோவியத் யூனியன் முறியடித்த பிறகு உலகம் எவ்வளோ மாறி போயிருக்குன்னு விளக்கத்துக்கு தான் அத உருவாக்குனாங்க. ஊக்கான்றது 4 வார்த்தைகளோட முதல் எழுத்து தான். அதாவது வின்றது வொலட்டிலிட்டி, அதாவது மாறுபடும் தன்மை. யூன்றது அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை. சின்றது காம்ப்ளெக்சிட்டி, அதாவது சிக்கலான ஒரு தன்மை. ஏன்றது ஆம்பிகுயிட்டி, தெளிவின்மை. அப்போ இருந்த அதே நிலைமை இன்னைக்கும் இருக்கான்னு கேட்டா, இன்னும் மோசமா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அடிப்படையில பயம்ங்கிறது உளவியல் ரீதியா நம்ம மனசுல எப்படி உருவாகுது? அடிப்படை அச்சங்கள் பத்தி மனோதத்துவ நிபுணர் ஒருத்தர் லிசா ஜெமினிஸ் என்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மோட குழந்தை பருவத்துல 3 அடிப்படையான பயங்கள் தான் நமக்கு இருந்திருக்கும். முதலாவது விழுகின்ற பயம், அதாவது ஃபியர் ஆஃப் ஃபாலிங். 2வது உரக்க சத்தத்துக்கு பயம், அதாவது ஃபியர் ஆஃப் லவுட் நாய்ஸ். 3வது கைவிடப்படுவதற்கான ஒரு பயம், அதாவது ஃபியர் ஆஃப் அபண்டன்மென்ட். குழந்தையா இருக்கும்போது நமக்கு இருக்கிற பயத்த பத்தி சொன்னீங்க. சுவாரஸ்யமா தான் இருக்கு. அப்புறம் நம்ம வளர வளர இந்த பயங்கள் நமக்குள்ள எப்படி உருவாகுது? கிட்டத்தட்ட ஒரு வயசுக்கு அப்புறம் பயம் வந்து நம்ம 4 விதமா நமக்குள்ள உருவாகுது. முதல்ல அடித்தள பயம். அதாவது பிறப்பிலேயே உடம்புக்குள்ள ஏற்கனவே இருக்கும் ஒரு பயம். அதாவது எவல்யூஷனரி ஃபியர். இத பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆ உதாரணம், பழங்கால மனிதன் வந்து ஒரு மிருகத்த பார்த்ததும் பயந்து ஓடுனான் இல்லையா? ஆ இல்லன்னா அவனால உயிரோடு இருக்க முடியாது. உளவியல் மருத்துவர்கள் சொல்றது போல, பெரும்பாலான பயங்கள் வந்து நம்ம ஆழ் மனதுல, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் உருவாகுது. அப்புறம் அது உருவெடுக்கப்பட்டு வெளிப்படுது. 2வது வந்து இயற்கையான பயம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மின்னல், இடி, சத்தத்துக்கு பயம். அப்புறம் நெருப்பு பார்த்தா பயம். இப்படி பல. 3வது நமக்கு கத்துக் கொடுக்கப்பட்ட பயம். அ இருட்டுக்குள்ள போகாத, அங்க பேய் இருக்குன்னு சொல்லி நம்மள பயமுறுத்துறது. இந்த மாதிரி சமாச்சாரம். 4வது கற்பனை பயம். அதாவது சரியான நேரத்துக்குள்ள நம்ம ஆஃபீஸ் போயிடுவோமான்ற ஒரு பயம். ட்ரெயின வந்து பிடிக்க முடியுமா? ஃப்ளைட்ட மிஸ் பண்ணிவிடுவோமோ? இப்படி யாருமே சொல்லாமயே இந்த மாதிரியான பயங்கள் வந்து சில பேர பயமுறுத்திக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கை, பணம், சொத்து, கௌரவம், திருமணம், வேலை, சமூக அந்தஸ்து இப்படிப்பட்ட சில எதிர்கால நிகழ்வுகள், இல்ல காட்சிகள நம்ம எதிர்கொள்றப்போ, பயம் அதனோட இருப்பையும், சக்தியும் நமக்கு உணர்த்துது. இந்த எல்லா பயங்களும் நம்ம வாழ்க்கையோட போக்குல கத்துக்கிட்ட நடத்தை தான். அதிர்ஷ்டவசமா
இந்த கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மீண்டும் நம்மளால மறுபடியும் மாத்தி கத்துக்கவும் முடியும். இத சரியா புரிஞ்சுக்கிற மாரி ஏதாவது ஆராய்ச்சி எங்கேயாவது நடந்திருக்கா? அத பத்தி சுருக்கமா கொஞ்சம் சொல்ல முடியுமா? பல வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு கருத்து கணிப்பை பத்தி சொல்றேன். சேப்மேன் யுனிவர்சிட்டியில வந்து ஒரு 80 வேற வேற பிரிவுகள்ல 1200க்கு பேருக்கு மேல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு. அதுல முதல் 10 அச்சங்கள் என்னன்னு அவங்ககிட்ட கேட்டப்போ, அவங்க சொன்னது என்னன்னா, அரசு அதிகாரியோட ஊழல், மக்கள் ஆரோக்கியத்தின் மேல அ இருக்க வேண்டிய தேவை, அப்புறம் கடல்கள், ஆறுகள், அப்புறம் ஏரிகள்லாம் வந்து மாசுபடுதல், குடிநீர் மாசுபாடு, எதிர்காலத்துக்கு போதிய பணம் இல்ல, அதிக மருத்துவ செலவு, இன்னொரு உலகப் போர்ல அமெரிக்காவோட இன்வால்வ்மென்ட்டு, அப்புறம் வந்து குளோபல் வார்மிங், அப்புறம் வடக்கு கொரியா ஆயுதங்கள பயன்படுத்துறது, அப்புறம் வந்து பொல்யூஷன், இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி அச்சங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசியல் அப்புறம் சுற்றுச்சூழல் சம்மந்தமா தொடர்பு கொண்டதா இருக்கலாம். ஆனா, தனிப்பட்ட அளவிலும் பய நிர்வாகத்த பத்தின நுணுக்கங்கள நாம சந்திக்க உதவும்னு நான் நம்புறேன். ஏன்னா, சில விஷயங்கள் இந்தியாவுக்கு கூட பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். நம்மள் பல பேரு அறிவு ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா, உணர்ச்சி ரீதியா பல சமயங்கள்ல பலவீனமா இருக்கிறாங்க. அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இது என்னோட கருத்து. சரியான்னு தெரியல. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்க பார்வை சரிதான். பயத்த பத்தின ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 40% பயம் வந்து நடக்கிறதே இல்ல. அது நிகழ்வதே இல்லை. 30% பயம் மாத்த முடியாத ஒரு கடந்த காலத்த பத்தியது. 12% பயம் வந்து தேவையே இல்லாத ஒண்ணு. 10% வந்து அற்பமான ஒரு சின்ன சின்ன பயங்க. 8% மட்டும் தான் உண்மையான பயம். இத தீர்க்க முடியும், தீர்க்க முடியாம போலாம். ஆக நமக்கு எப்பவாவது ஏதோ ஒரு பயம் வந்தா, அது எந்த கேட்டகரில வருதுன்னு பொருத்தி பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம எண்ணங்களையும், நடவடிக்கைகளையும் மாத்தி அமைச்சு, வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டே போலாம். பொதுவா பல பேர் பயம்ங்கிறது ஒரு எதிர்மறை உணர்வா, அதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷனா தான் பார்க்குறாங்க. அப்படித்தான் நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை நீங்க சொன்னத எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், இந்த ஒலிப்பதிவ கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு, பயம் நல்லதா, கெட்டதான்ற சந்தேகம் வந்தா, அதுக்கு உங்க பதில், இல்ல, விளக்கம் என்னவா இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்விம்மா. அதாவது எந்த ஒரு உணர்ச்சியும் ஆ, நல்லதோ, கெட்டதோ கிடையாது. எல்லாத்துக்கும் நியூட்ரல் வேல்யூ தான் இருக்கு. நாம ஒரு விஷயத்த பார்க்கும் கண்ணோட்டமும், பார்வையும், ஆ, நமக்கும் மத்தவங்களுக்கும் அது ஏற்படுத்துற ஒரு நேர்மறை, இல்ல எதிர்மறை பாதிப்பு தான். அந்த உணர்வ வந்து நல்லதாவோ, கெட்டதாவோ மாத்துது. எல்லா உணர்ச்சிக்கும் ஆ, நாம தான் ஆற்றலையும், வீரியத்தையும், நிறத்தையும் குடுக்குறோம். உதாரணத்துக்கு, நீங்க பரதநாட்டியத்த பார்த்துருப்பீங்க. அதுல நவரசங்கள அ உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ் வழியா வெளிப்படுத்துவாங்க. அந்த நவரசத்துல பயமும் ஒண்ணு. நீங்க சொன்னீங்க, பயத்தோட பாதிப்பு நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும் கண்ணோட்டத்திலயும், பார்வையும் பொறுத்து தான் இருக்குன்னு சொன்னீங்க. இத கொஞ்சம் உதாரணத்தோட விரிவா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாம்ப தொட்டா கடிச்சிடும். ஆ, எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஆ, இப்போ பரவலா பேசப்படுற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சொல்றோம் இல்லையா? ஆ, அதனால வந்து என்னோட கெரியர் பாதிக்கப்படுமா? இந்த மாதிரி பயங்க நமக்கு வர்றது சகஜம் தான். இத நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு ஆக்டிங் இன் ஃபியர். இன்னொன்னு ரியாக்டிங் டூ ஃபியர். இப்போ வந்து ஒரு ஒரு நாய் வந்து ஒரு மனிதன துரத்தும்போது, சூழ்நிலைக்கு ஏற்ப பயப்படுறது இயல்பு தானே! அவன் வந்து பயத்துக்கு எதிர் வினையாற்றுகிறான்றது தான் அர்த்தம். அதே சமயத்தில அட்ரினலின் ஹார்மோன் வெளிப்படுறது உள்பட, உடல்ல நடக்கிற நெறைய மாற்றங்களோட நிலைமைய சமாளிக்க உடலும், மனதும் சீரமைக்கப்படுது. இந்த நிலைமை பயத்துக்கு எதிர்வினை, அதாவது ரியாக்டிங் டூ ஃபியர்ன்னு சொல்லலாம். இது ரொம்ப சாதாரணமானது, பொதுவானது, ஆ, அல்லது ஒரு எதார்த்தம்னு கூட சொல்லலாம். இதுக்கு மாறா, ஒருத்தர் வந்து முந்தைய ராத்திரில வந்து ஒரு ஒரு விமான
விபத்து பற்றி ஒரு செய்தியை படிச்சுட்டு ஒரு பீதி அடைஞ்சு மறுநாள் மாலையில் திட்டமிடப்பட்ட ஒரு விமான பயணத்தை வந்து அவர் உடனடியாக கேன்சல் பண்ணுறாருன்னா அவர் வந்து பயந்து செயல்படுகிறாருன்னு அர்த்தம். அதாவது ஆக்டிங் இன் ஃபியர். எல்லாத்துக்கும் மேலே உலகளாவிய ரீதியில் பார்த்தீங்கன்னா விமான விபத்தை விட சாலை விபத்துகளில் ஏற்படுற உயிரிழப்புகள் தான் அதிகம் அப்படின்னு புள்ளிவிவரங்கள்லாம் சொல்லுது. ஒருத்தருக்கு எதிர்காலத்தை பற்றி தொடர்ந்து தேவையற்ற ஒரு பயம் இருந்தால் அவர் வந்து பயத்தோடு செயல்படுறாருன்னு அர்த்தம். அதாவது பயத்துக்கு எதிர்வினை, அப்புறம் பயத்தில் செயல்படுவது, அதாவது ரியாக்டிங் டு ஃபியர் அண்ட் ஆக்டிங் இன் ஃபியர் பற்றின வேறுபாடு புரிஞ்சுட்டா பயத்தை எதிர்கொள்கிறது, அதுக்கு எதிர்கொள்கிறதுக்கு அது நமக்கு வந்து ஒரு நல்ல பெரிய அளவில் நமக்கு உதவும். பொதுவா எந்த மாதிரியான காரணங்களுக்காக நமக்கு பயம் வர வாய்ப்பு இருக்கு? அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அச்சங்கள் வந்து எண்ணங்களோட இயக்கம்தான், வேற எதுவுமே இல்லை. அதாவது மூமெண்ட் ஆஃப் தாட்ஸ். நிச்சயமற்ற ஒரு தன்மையை நோக்கி வார்த்தைகள், இமேஜஸ், அப்புறம் உணர்வுகளுக்கு நம்ம கொடுக்குற மொழி தான் பயம். அதாவது பயம் நிறைந்த சிந்தனை. பல்வேறு சூழ்நிலைகளை பற்றி மக்கள் பயப்படுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சொந்த உணர்வுகள், அல்லது மற்றவங்களோட உணர்வுகள், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, இல்லை தனிப்பட்ட திறன்கள் நமக்கே இல்லாத ஒரு காரணம், விஷயம் வந்து இன்னும் மோசமாயிடுமோன்ற ஒரு பயம், இப்படி பல இருக்கு. மக்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பரவலான பயம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. பொது மேடையில் பேசுறது தான், அதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங். பொது மேடையில் பேசுறது கர்ப்பம் போன்றது. ஆ, கருத்தரிக்கிறது ஈஸி, ஆனால் பிரசவிப்பது கடினம்னு சொல்லுவாங்க. அதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங் இஸ் லைக் எ ப்ரெக்னன்சி. இட் இஸ் ஈஸி டு கன்சீவ் பட் டிஃபிகல்ட் டு டெலிவர். அமெரிக்காவில் நடந்த ஒரு கருத்து கணிப்புப்படி நடந்தது தான் இது. ஆனால் தனிப்பட்ட கலாச்சார பண்பு காரணமாக நாட்டுக்கு நாடு இது மாறுபடலாம். சக்தி வாய்ந்த அதாவது பவர்ஃபுல் ஃபியர்ன்னு எதை சொல்லலாம்? தோல்வி பயம், அதாவது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஒரு நபரை முன்முயற்சி எடுக்க இதுதான் தடுக்குது. இந்த பயம் இருக்கிறவங்க ஒரு அடி முன்னெடுத்து வைப்பாங்க, ஆனால் 2 அடி பின்னாடி போயிடுவாங்க. இந்த பயத்துக்கு காரணம் சமுதாயத்தில் நம்ம நிராகரிக்கப்பட்டு விடுவோமோ, மற்றவங்க நம்மளை இக்னோர் பண்ணுவாங்களோ, மற்றவங்க நம்மளை வந்து கேவலமாக நினைப்பாங்களோ, இல்லை வந்து நம்மளை பற்றி ஒரு கிண்டலாக பார்ப்பாங்களோ, அப்படின்ற ஒரு சிதைந்த எண்ணம் தான். அதாவது ஒரு டிஸ்டார்டட் தாட். அதே சமயத்தில் வெற்றி பற்றின பயமும், அதாவது ஃபியர் ஆஃப் சக்ஸஸ், ஒரு நபரை பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கும் ஒரு மாற்றத்துக்கு தயாராகிறத கூட அது தடுக்குது. நாம ஏதோ ஒரு காரணத்துக்காக பயப்படும்போது, நம்ம உடலிலும், மனசுலயும் ஏற்படுற மாற்றங்கள்லாம் என்னென்ன? அதனால நமக்கு ஏற்படுற எதிர்மறை பாதிப்புகள் என்னென்ன? தேவையில்லாத அதிகப்படியான பயம் நமக்கு தொடர்ந்து வந்தால் நாம் ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்ற ஒரு மோடுக்கு போயிடுவோம். அதனால் இந்த அட்ரினலின் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும், கார்டிசால்ன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் அதிகமாக சுரக்கும், ஹார்ட் பீட் அதிகமாகும், அப்புறம் ரொம்ப ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், வேர்த்து கொட்டும். மனதளவில் வந்து எதையுமே சரியாக புரிஞ்சிக்க முடியாது, சரியாக செய்ய முடியாது, முடிவெடுப்பது ஒரு கஷ்டமாக இருக்கும், இல்லை தவறான முடிப்பையும் நம்ம எடுக்கலாம், தூக்கம் கெடலாம், பசியும் கூட இருக்காது. அம், சமூக உறவுக்கு கூட இந்த மாதிரி பயங்கள் பாதிக்கலாம். தெனாலி திரைப்படம் தான் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு காமெடி படமா இருந்தாலும், அந்த பயங்கள அனுபவிக்கிறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல் பயம்ன்றது ஒரு மனநிலை. ஆனால் அது அதிகமாக வளர்ந்தா ஆங்ஸைட்டி டிஸார்டர், ஃபோபியா, அப்புறம் பிடிஎஸ்டி, அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் மாதிரியான மனக்கோளாறாக கூட மாறலாம். நீங்கள் சொன்ன தெனாலி படத்தில் வர பயத்தோட பேர் வந்து ஃபோபியான்ற ஒரு டிஸார்டர். உளவியல் ரீதியாக ஃபோபியான்றது தேவையற்ற, பகுத்தறிவுக்கு மாறான, இல்லை அளவுக்கு மீறிய பயம்னு கூட சொல்லலாம்.
இது வந்து இரேஷனல் ஃபியர் இல்ல மார்பிட் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் வரக்கூடிய பொதுவான ஒரு பயம்ன்றது கிடையாது. அதனால நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஃபோபியா பத்தின புரிதல் மக்களுக்கு அவசியம்னு நான் நினைக்கிறேன் சார். இதுல ஏதாவது வகைகள் இருக்கா? ஆமாமா. ஆ சில வகைகள சொல்லணும்னா, மிருகம் பற்றிய பயம், இயற்கை, சுற்றுச்சூழல் பற்றிய பயம், அப்புறம் ரத்தம், ஊசி, காயப்படுதல், சூழ்நிலை பற்றிய பயம், அப்புறம் விமானங்கள், லிஃப்ட்டு, மூடப்பட்ட இடத்துல இருக்கிற பயம், மூச்சு திணறல், ஆம், இந்த மாதிரி பயங்கள் நெறைய இருக்கு. ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா வருஷத்துக்கு வருஷம் இந்த லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகுது. இந்த ஃபோபியாங்கிற பயம் எப்படி உருவாகுது? இப்படிப்பட்ட பயங்கள் வந்து பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல குழந்தை பருவத்திலேருந்தே வருதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் அது எந்த வயசுல வேணாலும் வரலாம். அடால்ஃப் ஹிட்லர், அவர் வந்து பூனைக்கு பயந்தாருன்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு அந்த ஃபோபியாவுக்கு பேர் வந்து அல்லுரிஃபோபியா. அலெக்சாண்டர் தி கிரேட், நெப்போலியன், முசோலினி இப்படி நெறைய பேருக்கு இந்த பயம் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பயத்துக்கோட காரணம் தெரியலன்னா, நம்ம வந்து ஒரு சரியான மனநல மருத்துவரோட உதவிய நாட வேண்டியது ரொம்ப அவசியம். ஆ, சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. சிபிடின்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஹிப்னாசிஸ் இந்த மாரி பல சிகிச்சைகள்லாம் இருக்கு. ஸோ, அதனால மருத்துவ உதவியை நாட வேண்டியது கண்டிப்பா அவசியம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இத கேட்கலன்னா இந்த உரையாடல் நிறைவு பெறாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பயங்கள தினம் தினம் சுமந்துக்கிட்டு, போக வழி தெரியாம உள்ளுக்குள்ளேயே புகஞ்சுகிட்டு, மன அழுத்தத்திலேயே வருஷக்கணக்கா வாழறாங்கன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கைய அதனோட போக்கிலேயே விட்டுட்டு நகர்த்திட்டு போறவங்க பல பேர் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கும், பயத்த பத்தி கூடுதலான விவரம் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கும், நடைமுறை வழிமுறைகள் ஏதாவது இல்லன்னா சில எளிய உத்திகள் ஏதாவது இருக்கா? ஆ, இது ஒரு முக்கியமான, அதே சமயத்தில வந்து ஒரு அறிவுபூர்வமான கேள்விம்மா. பயத்த பத்தி மத்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, பயத்த எப்படி எதிர்கொள்றது? அத எப்படி டீல் பண்றதுன்னு தெரியலன்னா சரியா இருக்குமா? ஆ, சில உத்திகள் எனக்கு தெரிஞ்ச உத்திகள நான்ல சொல்ல தயாரா இருக்கிறேன். முதல்ல அ நம்ம எல்லோருக்கும் நம்ம பத்தின ஒரு சொந்த மதிப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அத நாம அங்கீக்கிறோமோ, இல்லையோ, ஆ சில நேரத்தில அது அறியாம கூட இருக்கலாம். இருந்தாலும், நம்ம சுயமதிப்ப தீர்மானிக்க மத்தவங்களோட ஒப்புதல் நாடாம இருக்கிறது நல்லது. அதாவது மத்தவங்களோட அக்செப்டன்ஸும், மத்தவங்களோட என்டார்ஸ்மென்ட்டும் நமக்கு தேவையில்ல. அதனால நம்ம எப்போதும் செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கிறது பழகிக்கணும். இத பத்தின ஒரு காணொளிய ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் நானு. கூடுதல் விவரங்களுக்கு நீங்க வேணும்னா அத பார்க்கலாம். 2வதா, கடந்த காலத்த நம்மால மாத்த முடியாது. முடிந்தது முடிந்தது தான். கெட்டுப்போன பால் கெட்டுப்போனது தான். இருந்தாலும், நம்ம நடந்து வந்த பாதைய, காலத்த நம்ப கண்டிப்பா ரெகக்னைஸ் பண்ணணும். அங்கீகரிக்க தான் வேணும். ஏன்னா, அது நமக்கு வந்து ஒரு அடையாளத்த தருது. சில நேரங்கள்ல வெளிய போறதுக்கான கதவு வந்து அதாவது எக்ஸிட் டோர்ன்னு சொல்றோம் இல்லையா? அது நமக்கு பின்னாடி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அத கவனிக்காம கூட இருக்கலாம். அ அ ஒரு கார் ஓட்டும்போது பக்கவாட்டு கண்ணாடிய அப்பப்ப தான் பார்க்கணும். தேவைப்படும்போது தான் பார்க்கணுமே தவிர, தொடர்ந்து பக்கவாட்டு கண்ணாடிய பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்ற, தோன்றக்கூடிய நெறைய வாய்ப்புகள, நெறைய சவால்கள தெரிஞ்சுக்கிற பார்வைய நாம கண்டிப்பா இழந்துருவோம். அப்படின்னா இந்த கடந்த காலம் பத்தி நம்ம எந்த அளவுக்கு மதிப்பிடணும்? நான் வந்து கடந்த காலத்த குறைச்சு மதிப்பிடல. அதே சமயத்தில அதிலேயே மூழ்கி மனச வந்து அசை போட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்ல. நீங்க கேட்ட கடந்த கால மதிப்பீடுன்ற கேள்விக்கு நான் மறுபடியும் வரேன். கடந்த கால மதிப்புகள்னு சொல்லும்போது, அதுக்கு 2 நோக்கம் தான் இருக்க முடியும். முதல்ல ஒரு நல்ல தருணம், சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள் அப்பப்போது நம்ம மேல் மனதுக்கு எடுத்துட்டு வந்து சந்தோஷப்பட்டுக்கிறது. அதாவது செரிஷ் குட் மெமரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உங்க பள்ளிக்கூட, கல்லூரி கால வெற்றிகள், முதல்ல வாங்குன சம்பளம், இல்ல கல்யாண நாள், முதல்ல அ குழந்தை பிறந்த நாள், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். 2வது கடந்த காலத்துல நாம என்ன கத்துக்கிட்டோம்? அனுபவம் வழியா நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? இந்த 2 விஷயங்கள தவிர, ஐ மீன் இத மட்டும் தான் நம்ம தோள்ல சுமந்துட்டு பயணிக்கணும். மத்த எதுவானாலும் அது எக்ஸஸ் பேக்கேஜ் தான். ஆக, கடந்த காலத்த குறிப்பா கஷ்ட காலத்த பத்தி அதிகமா சிந்தித்துட்டே இருந்தோம்னா, அந்த நினைவுகளோட அந்த நினைவுகள், அதோட தொடர்புடைய அச்சங்கள் நம் மனத்துல எப்பவும்
ப வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது நிகழ்காலத்தில பல மடங்கு தேவையில்லாத பயத்த வெளிப்படுத்தும். 3வதா இன்னொரு சுலபமான ஒரு டூல பத்தி நான் சொல்றேன். நான் இத அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டூல். இதுக்கு பேர் வந்து எமோஷனல் தெர்மோமீட்டர். உங்க மனக்கண்ல வந்து ஒரு தெர்மோமீட்டர் இருக்கிற மாரி கற்பனை பண்ணிக்கங்க. அதுல 1லருந்து 10 வரைக்கும் ஒரு மார்க்கிங் இருக்குன்னு நெனச்சுக்கங்க. உங்க பயம் அதாவது ஒரு பயம் உங்க மனசுல தோணுச்சுன்னா, உடனே நீங்க அந்த பயத்தோட வீரியம், அதாவது அந்த பயம் அதிகபட்ச துன்பத்த எந்த மாரி அதிகபட்ச துன்பத்த குடுக்கும்? இல்ல அதனோட நெகட்டிவ் கான்சிக்வென்ஸ் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கற்பனை செஞ்சு, அத வந்து 1லருந்து 10க்குள்ள பொருத்தி பார்க்கணும். 1ன்னு சொன்னா ரொம்ப சாதாரண பயம். இத கடந்துட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது இக்னோர் பண்ணணும். அதே சமயத்தில 7க்கு மேல இருந்துன்னு வச்சுக்கங்க, ரொம்ப சீரியஸான பயம் அப்படின்னு நெனச்சு, அதுக்கேத்த சொல்யூஷன் நீங்க தேடணும். ஆரம்பத்தில வந்து உங்க கணிப்பு சரியா இல்லாம இருக்கலாம். ஆனா, அந்த டூல நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும்போது, உங்களோட அளவீடோட அக்யூரசி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இதனால தேவையில்லாத பயத்த பத்தி அதிக் அதாவது அளவுக்கு அதிகமா கவலைப்படாம இருக்கலாம். அதே நேரத்தில உண்மையாவே ஒரு சீரியஸான ஒரு தீவிர பயம் இருந்ததுன்னா, அதுக்கான ஒரு சரியான நடவடிக்கையும் உங்களால உடனே எடுக்கவும் முடியும். உங்க மனசு அதுக்கு தயார்படுத்திக்க முடியும். என்னோட அனுபவத்தில இந்த டூல் ரொம்ப உதவியா இருந்திருக்கு பல சமயங்கள்ல. ஒரு அருமையான டூல பத்தி நல்ல விளக்கம் குடுத்துருக்கீங்க. நானும் இத பயன்படுத்த ஆரம்பிக்கணும் சார். இந்த பாயிண்ட்ட நல்லா கவனிக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த புரிதல் மட்டும் இருந்தா தான், நம்ப வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள பத்தி யோசிக்கவே மனசுல இடம் இருக்கும்னு நெனைக்கிறேன். சரிதானே சார்? கரெக்ட். நீங்க சரியா தான் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. 4வதா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு எவ்வளோ நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, ஏன் நம்ம பெற்றோர்களோ, பிள்ளைகளோ ஆனாலும் சரி, மத்தவங்க மகிழ்ச்சியா இருக்கவோ, அ இல்லாம போவதுக்கோ நாம பொறுப்பாகவே முடியாது. அ இருக்கவும் கூடாது. ஏன்னா, மகிழ்ச்சின்றது அவரவர் மனநிலையை பொறுத்தது. அது நம்மளோட கட்டுப்பாட்ல இருக்க வாய்ப்பே இல்ல. 5வது உத்தி என்னன்னா, ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். அதாவது வளங்கள திரட்டுதல். நமக்கு வந்து ஒரு பயம் வரும்போது, அத எதிர்கொள்றதுக்கு நமக்கு நம்ம சுத்தி இருக்கிற ரிசோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு, அத யூஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். அது ஒரு மென்டர், ஒரு சோஷியல் கவுன்சிலர், அ என்னை போன்ற ஒரு லைஃப் கோச்சு, அப்புறம் வந்து நம்பிக்கையான ஒரு சொந்த பந்தங்க, நண்பர்கள், தேவைப்பட்டா மனநல மருத்துவர். இப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஏன் உங்க மனோபாவம், அனுபவ அறிவு, திறமையும் கூட ஒரு ரிசோர்ஸ் தானே! பயம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் மேம்படுத்த உங்களால ஆன முயற்சிய நீங்க செய்யலாம். ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். கண்டிப்பா இது ஒரு தேவையான அப்ரோச் என்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்ல. இதுக்கு மேலும் சில விளக்கம் குடுக்க முடியுமா? கண்டிப்பா. அ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நீங்க ஒரு காட்டுக்குள்ள செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு வச்சுக்கங்க. அ நீங்க மட்டும் தனியா போனா 100% அபாயம் அ இருக்கும். அப்படின்றீங்க அந்த ஒரு 100% பயத்த நீங்க உணருவீங்க. உங்க கூட உங்களோட வயது குறைஞ்ச பலமான ஒரு ஃப்ரெண்ட் வந்தாருன்னு வச்சுக்கங்க. இப்போ உங்க பயம் எப்படி இருக்கும்? ஒரு 10% குறைஞ்சிருக்கும் இல்லையா? உங்ககிட்ட ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கங்க. இன்னொரு 10% குறையும் பயம். உங்க நண்பர்கிட்ட ஒரு கன் இருக்குன்னு வச்சுக்கங்க. இன்னும் ஒரு 20% குறைய வாய்ப்பு இருக்கு. ஆ, நீங்க இரவ கடந்து பகல்ல வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம், இன்னொரு 20% பயம் குறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி நம்மோட ரிசோர்ஸஸ் அதிகமாக, பயம் வந்து படிப்படியா குறையும். இல்லையா? ஃபியர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டூ ரிசோர்ஸஸ். இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. மேல கன்டின்யூ பண்ணுங்க சார். அடுத்த உத்திய பத்தி பேசலாம். அ தேவையற்ற பயம் அப்படின்றது ஒரு இருட்டு அறை மாதிரி. அங்க நம்ப ஒரு எதிர்மறை எண்ணங்கள தான் நம்ம உருவாக்குறோம். அப்படின்னா, அந்த இருட்ட போக்குற வெளிச்சம் எது? ஆப்பிரிக்க கலாச்சாரத்தில வந்து இதை இமானின்னு சொல்றாங்க. ஆ யூத கலாச்சாரத்தில வந்து இதை யமுனான்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் அத இமாம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அ எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அதோட பேர் என்ன தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. அதாவது ஃபெய்த். எனக்கு வந்து ஒரு கதை நினைவுக்கு வருது. ஒரு கிராமத்தில கடுமையான வறட்சி இருந்தது. அந்த சமயத்தில
அடுத்த கிராமத்தில கடவுள மகிழ்விக்கிறதுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனை அ ஏற்பாடு செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு சின்ன பையன் கொடைய தன்னோட எடுத்துட்டு போனான். மழைக்கான எந்த அறிகுறியுமே இல்லாதபோது, "இந்த கொடையினோட அவசியம் என்ன?" அப்படின்னு மத்தவங்கலாம் கேட்டப்போ, அவன் சொன்னான், "பூஜை முடிஞ்சு திரும்பி வர்ற வழியில மழை பெய்யும் இல்லையா? அப்ப இந்த கொடை எனக்கு தேவைப்படும்." அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த பூஜையை நியாயப்படுத்த விரும்பல. ஆனா, அந்த சிறுவனோட அசைக்க முடியாத நம்பிக்கைய பத்தி தான் சொல்றேன். பல ஆராய்ச்சி ஆய்வுகள் வந்து நோயாளிகள் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கையினோட மருத்துவ அதாவது மருந்து போலி போன்ற விளைவை அதாவது பிளசிபோ எஃபெக்ட்ன்ற ஒரு மனோபாவத்தை உறுதிப்படுத்துது. நம்பிக்கையின் மூலம் நாம தேவையற்ற பயத்தை விரட்டலாம். நம்பிக்கை தைரியத்தை வளர்க்குது. தோல்வி பயம் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நாம் வந்து ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சா மத்தவங்க நம்ம நிராகரிக்கிறோன்ற அந்த எண்ணம் நம்ம இருக்கலாம். ஆனா இது தவறு. நிராகரிக்கப்படுவதை பொருட்படுத்தாத ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு கேட்டா, சராசரி விதிகள அறிஞ்சவர். ஒரு வெற்றிக்கு 10 நிராகரிப்புகள் தேவை அப்படின்றது அவருக்கு தெரியும். உண்மையில அனைத்து வெற்றி கதைகளுக்கும் ஒரு வகையில தோல்வியின் கதைகள் தான். நம்பிக்கை என்பது ஒரு சக்தி பெருக்கின்னு சொல்லுவாங்க. அதனால உங்க டேஷ்போர்ட்ல நம்பிக்கைய எப்பவும் வச்சுட்டுருங்க. அப்புறம் சுய அறிவியல் இல்லை அதாவது செல்ஃப் ஹிப்னாசிஸ் செய்ய கற்றுக்குங்க. இது பற்றி விவரமான செயல்முறை விளக்கங்களோட என்னோட யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ இருக்குது. இது ஒரு மென்டல் எக்ஸசைஸ். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் டைவர்ஷனரி டெக்னிக்ஸ் அதாவது மனசை வந்து திசை திருப்புவது. ஒரு மியூசிக் கேட்கறது, ஒரு காமெடி படத்தை பார்க்கறது, நமக்கு விருப்பமான இல்லை நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஹாபியை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி. இதனால நமக்கு ஏதாவது பயம் இருக்கும்போது, அதோட தீவிரத்த வந்து இன்னும் அதிகப்படுத்தாம இருக்க இந்த டெக்னிக்ஸ்லாம் உதவும். இத தவிர தியான பயிற்சி, அப்புறம் வந்து உடல் பயிற்சி இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும்போது, உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம, ஒரு மன நிம்மதியும், அ வாழ்க்கைய வந்து தெளிவா பார்த்து, சிந்தித்து, ஒரு சரியான சமயத்துல ஒரு சரியான முடிவு எடுக்கிற திறமையும் நமக்கு கிடைக்கும். பயம்ங்கிறது நம்ம மனசு அனுமதிக்கிற அளவுக்கு தான் ஆழமானதுன்னு படிச்சிருக்கேன். இந்த புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். சரிதானே சார்? நீங்க சொன்னது சரிதான். இந்த நேரத்துல வந்து நான் படிச்ச, என்னோட கவனத்த ஈர்த்து, சிந்தனைகள தூண்டிய, சக்தி வாய்ந்த, சில உண்மைகள சொல்ற ஒரு அருமையான கவிதைய பகிர்ந்து, இந்த பகுதிய நிறைவு செய்யலான்னு இருக்கேன். ஒவ்வொரு வரியும் பார்த்தீங்கன்னா, உங்க பயத்த பத்தின சிந்தனைய தூண்டும் வரிகள். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அ "நான் தனியாக இருக்க பயந்தேன். என்னை நானே விரும்பக் கற்றுக்கொள்ளும் வரை. நான் தோல்விக்கு பயந்தேன். நான் முயற்சி எதுவும் செய்யாதபோது மட்டுமே நான் தோல்வி அடைகிறேன் என்பதை நான் உணரும் வரை. நான் வெற்றியைப் பற்றி பயந்தேன். புதிய யோசனைகளை பரிசோதிக்க நான் ஆர்வமாக உள்ளேன் என்பதை உணரும் வரை. மக்களின் கருத்துக்களுக்கு நான் பயந்தேன். எப்படியும் மக்கள் என்னைப் பற்றி ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை நான் அறியும் வரை. நான் நிராகரிப்புக்கு பயந்தேன். நான் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் வரை. நான் வலிக்கு பயந்தேன். அது வளர்ச்சிக்கு அவசியம் என்பதை நான் அறியும் வரை. நான் மரணத்துக்கு பயந்தேன். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் என்னால் முடிந்தவரை அனுபவிக்க வேண்டும் என்பதை உணரும் வரை. என் விதிக்கு நான் பயந்தேன். என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது என்பதை நான் உணரும் வரை. நான் வயதாகிக் கொண்டு வருகிறேன் என்று பயந்தேன். நான் ஒவ்வொரு நாளும் ஞானத்தை பெறுகிறேன் என்பதை உணரும் வரை. நான் மாற்றத்துக்கு பயந்தேன். மிக அழகான பட்டாம்பூச்சி கூட அது பறக்கும் முன் உருமாற்றத்துக்கு உள்ளாக வேண்டும் என்று நான் உணரும் வரை. இந்த கருத்துக்களை மனதில் நிறுத்தி அன்றாட வாழ்வில் நம்ம செயல்பட்டாவே போதும். ரொம்ப அருமையான கவிதை சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க இதுவரை சொன்ன பயத்த பத்திய விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு கவிதையிலேயே ஒரு சாராம்சமா இருக்கு. நீங்க பரிந்துரைத்த நடைமுறை வழிகாட்டிகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும், அறிவுபூர்வமாவும் இருந்தது. இந்த பதிவு எல்லா நண்பர்களுக்கும் மிகவும் உதவியா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். வேற ஒரு நேர்காணல்ல மறுபடியும் சந்திக்கிறேன் சார். நன்றி. வணக்கம். ஆமாம்மா.
நாம் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையோட நீரோட்டத்தில் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் நமக்குள்ளே இருந்தாவே பயம் கலந்த இந்த மன வலிகளை தவிர்க்கலாம். இல்லை திறமையாக நிர்வாகமாவது செய்யலாம். இந்த உரையாடலில் என்னோட இணைஞ்சி பயத்தை பற்றிய பல ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சத்யா ஸ்பார்க்கிள்ஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம்.